ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 18/4/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்கள் மீது நீங்களே கருணை காட்டுங்கள். தந்தை என்ன வழி சொல்கின்றாரோ அதன்படி நம்ம நடக்கும் பொழுது அளவற்ற குஷி ஏற்படும். மாயையினுடைய சாபத்திலிருந்து பாதுகாப்பாகவும் இருக்க முடியும். இது ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு அவ்யக்த முரளி பார்த்தோம். அதில் கூட பாபா சொல்கிறது கேட்குறவங்க தான் கட்டளை கீழ்ப்படிந்தவங்க. இங்கே முக்கியமான கட்டளையே பாபாவுடைய நினைவு தான். அதையே நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் எதுக்கு பிரயோஜனம்னு கேட்டிருப்பார். இங்கேயும் அதான் சொல்கிறேன், பாபா கட்டளைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படின்னு அவர் சொல்கிறது மெயின் கட்டளையே என்னது? நினைவு. ஏன்னா மாயாவுடைய சாபம் தான் வாங்கிட்டு இருக்கிறோம். அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கும் சரி, அளவற்ற சந்தோஷத்துக்கும் சரி, ஒரே வழி நினைவு. கேள்வி, ஏன் மாயையினால் சபிக்கப்பட்டிருக்கிறீங்க? சபிக்கப்பட்ட ஆத்மாவுடைய நிலை என்ன? பதில், அப்பா மற்றும் படிப்பு. இது ரெண்டுமே ஆதாரமாக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சாபம் நமக்கு கிடைக்கிது. அதாவது அப்பாவோட நினைவு மற்றும் ஞான ரத்தனங்களை நம்ம ஆதாரமாக ஆக்கலை. ஸோ தனது வழிப்படி நடக்கிறீங்க, அதனால மாயையினோட சாபம் ஏற்படுது. ஸோ பாருங்கள், அந்த அவ்யக்த முறையில் சொன்னது அப்படியே வருது பாருங்க. அவ்யக்த முறையில் நீ கட்டளைக்கு கீழ்ப்படிந்தோன்னா முதல்ல என்னை நினைக்கணுன்னாரு. இங்கே அதுதான் எனக்கு மரியாதை கொடுக்கலை, பாபாவுக்கு மரியாதை கொடுக்கலை, படிப்பையும் விட்டுடுறீங்க. அப்போ விட்டிங்கன்னா என்ன ஆகும்? தானே நீங்கள் உங்கள் வழியை தான் ஃபாலோ பண்ணுவீங்க. அப்போ மாயையுடைய சாபம் வந்துடுதுன்றார். உங்களுடைய நடத்தை அசுர நடத்தையாக இருக்குது, தெய்வீக குணத்தை நீங்கள் தாரணையே பண்ணலை அப்படின்னா உங்கள் மீதே நீங்கள் கருணையற்றவர் ஆகிடுறீங்க. அதனால் என்ன ஆகிடுது? புத்தியினுடைய பூட்டப்பட்டுடுது. அவர்கள் யாருமே தந்தையினுடைய உள்ளத்தில் அமர முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் ஆதாரம் பார்த்திங்கன்னா இந்த நினைவு தான் வருது இல்லையா? நினைவு இருந்தால் அசுர நடத்தையும் வந்திருக்காது, தெய்வீக குணம் நிரம்பி இருக்கும். சரி, ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தைக்கு நம்பிக்கை இருக்குது குழந்தைங்க மேலே. குழந்தைங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, நாம் இப்போ ஆத்மாபிமானி ஆகிடுவோம், ஆத்மாபிமானியாகி பாபா நினைவிலே மூழ்குவோம் அப்படின்ற நம்பிக்கை குழந்தைங்களுக்கு. மாயை அப்படிங்கிற ராவணன் நமக்கு சாபத்தை கொடுத்து துக்கமானவர்களாக ஆக்கிடுது. ஸோ சாபம் அப்படின்னாலே துக்கத்திற்கான வார்த்தை. ஆஸ்தி அதுதான் சந்தோஷத்திற்கான வார்த்தை. ஸோ ராவணன் சாபம் கொடுக்குறான், அதாவது துக்கம் கொடுக்குறான். பாபா ஆஸ்தி கொடுக்குறார், இப்போவும் சுகம், எதிர்காலத்திலும் சுகம். எந்த குழந்தைங்க நேர்மையாகவும் பாபாவோட கட்டளைப்படியும் நடக்கிறாங்களோ அவங்க நல்ல முறையில் அறிவர். யார் கட்டளைப்படி நடக்கலையோ அவங்க குழந்தைகளே இல்லை அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. பாபா குழந்தை ஆனது பாபாவுடைய கட்டளைப்படி நடக்கிறதுக்காக தான். ஸோ அவங்க தங்களை என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டோம், ஆனால் பாபாவுடைய இதே சிம்மாசனத்தில் ஏறவே முடியாது. யார்? பாபா கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள். மற்றும் ஆஸ்தியும் அடைந்திட முடியாது. யார் மாயா கூறும் வழிப்படி நடக்கிறாங்களோ மற்றும் தந்தையை நினைவு செய்வதே இல்லையோ அவர்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது. பாபாவை மதிக்க சொன்னால் மாயாவை மதிக்கிறாங்க அவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அவங்களே சாபம் கொடுத்துக்கிறாங்க. மாயா ரொம்ப சாமர்த்தியமானது அப்படிங்கிறத குழந்தைகளும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லையற்ற தந்தையை மட்டும் நீங்கள் மதிக்கலை, அவர் கட்டளைப்படி நடக்கலை அப்படின்னா மாயாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க.
பிரபுவின் கட்டளையை தலைமீது வைத்து யார் முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறாங்களோ அவங்க தான் வந்து உயர்ந்த பதவியை அடைவாங்க. இப்போ பாபாவும் என்ன சொல்கிறாங்க, பிரபுவினுடைய கட்டளையை தலைமீது வைத்து முக்கியத்துவம் கொடுத்து நடக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இதோடைய நினைவு தான் பைபிள் குரானில் பார்த்திங்கன்னா அந்த மோசஸ்க்கு கடவுள் கொடுத்த கட்டளையை தலையில் தூக்கிட்டு சுற்றுவாங்க ஒரு பெட்டியில் வச்சு. அதோடைய அர்த்தம் என்ன, கடவுளுடைய கட்டளைகள் நாம் சிரமேற்கொண்டு அதை ஃபாலோ பண்ணணும் அன்பாக அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே என்னை நினைவு செய்வதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா பாபாவுடைய முக்கிய கட்டளையே அதுதான். அப்போ தான் மாயின் மடியை விட்டு இறங்கி அப்பா மடியில் உட்காருவீங்கன்றார். தந்தை புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலி ஆவார். தந்தை சொல்கிறத நம்ம ஏற்றுக்கலை அப்படின்னா புத்தியினுடைய பூட்டு வந்து பூட்டப்பட்டு விடுகிறது. அப்படிப்பட்ட பூட்டிய பூட்டை வந்து திறக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஒரே ஒரு அப்பா தான். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் இல்லை. பாபா தான் புத்திவானுக்கெல்லாம் புத்திவான்னா அப்படிப்பட்டவருடைய வார்த்தையில் கேட்கணும். முட்டாளுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி பாபாவுடைய வார்த்தையை ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணாதவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? மாயனுடைய வழிப்படி நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா எந்த பதவியும் அடைய முடியாது. என்னதான் நீங்கள் இந்த ஞானத்தை கேட்டாலும் பாபாவுடைய வழிப்படி நீங்கள் நடக்கலை அப்படின்னா உங்களால் எதையுமே தாரணையும் பண்ண முடியாது. முரளி கேட்டாலும் தாரணை ஆகாதுன்றார். இல்லை உதாரணத்துக்கு தூய்மையாக இருக்கணுன்றார். தூய்மையாக இல்லைனாலே ஞானம் கேட்டாலும் அது உள்ளே போய் உட்காராது, தாரணை ஆகாது, குணத்தை மாற்றாது, மற்றவர்களும் தாரணை பண்ண வைக்க உங்களால் முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்கள் என்ன நிலை அடைவாங்க? பாபாவோ ஏழைகளின் பங்காளன். ஏழைகளுக்கு தானே தானம் கொடுப்பாங்க. அப்பாவும் வந்து எவ்வளவு எல்லையற்ற தானம் செய்கிறாரு. ஒருவேளை நீங்கள் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்கள் புத்தி முற்றிலும் பூட்டப்பட்டுடும். பிறகு என்ன பிராப்தி அடைவாங்க? யார் ஒவ்வொரு அடியிலும் பாபா கொடுக்குற ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் உண்மையிலே பாபா குழந்தைகள். அவங்களுக்கு தான் ஆஸ்தியும் கிடைக்கும், உதவியும் கிடைக்கும். தந்தையோ கருணை உள்ளம் கொண்டவர் தானே. ஸோ அதனால் அவர் புரிஞ்சுக்கிறார், இங்கேருந்து போனோடனே உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுது மாயா, கேட்டதெல்லாம் புத்தியிலேருந்து காலி பண்ணிடுது அப்படின்னு. ஸோ அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன, தன்னைத்தானே அழிச்சிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்பாவை புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, தன் மீது கருணை காட்டுங்கள் குழந்தைகளே, ஸ்ரீமத் படி நடங்கள், தன் மன வழிப்படி நடக்காதீங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. இன்றைய காலகட்டத்தில் வந்து லைஃப் கோச்சுன்னு வச்சுருப்பாங்க, டிப்ரெஷனில் இருக்கிறவங்க அது மாதிரி நிறைய பேர். அப்போ அந்த லைஃப் கோச்சுக்கிட்ட கேட்டு தான் ஒரு விஷயத்தையும் பண்ணுவாங்க. இங்கே உண்மையான லைஃப் கோச்சு பாபா தான். அப்போ உங்களுடைய புத்தியை ஃபாலோ பண்ணலாமா? இந்த லைஃப் கோச் பாபாவுடைய வழியை ஃபாலோ பண்ணுங்கள், சந்தோஷத்தின் அளவு அதிகரிச்சுட்டே இருக்கும். எப்பவும் சிரித்த முகத்தோடு இருப்பீங்க. பார்த்தீங்களா லக்ஷ்மி நாராயணன் முகத்தை, எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா சொல்கிறத நம்ம கேட்டு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாலே அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாகவே நமக்கு இருக்கும். கரெக்டு. அதை நீங்கள் சின்ன வயசுலேயே பார்க்கலாம். அப்பா அம்மாவோ டீச்சருக்கோ அப்படியே மதிப்பு கொடுக்கும்போது நமக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ லக்ஷ்மி நாராயணன் மாதிரி உயர்ந்த பதவி அடையிறதுக்கு நீங்களும் முயற்சி பண்ணணும். அப்பா நமக்கு அழிவற்ற ஞான ரத்தனங்களை கொடுக்கின்றார் அப்படின்னா அவைகளை ஏன் நம்ம புறக்கணிக்கணும்? அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த ஞான ரத்தினங்களை உங்கள் பையில், புத்தின்ற பையில் நிரப்பிக்கோங்க. ஞானத்தை எல்லாரும் கேட்க தான் செய்கிறீங்க, ஆனால் பை நிறைவதே கிடையாது. காரணம் அப்பாவை நினைக்கிறது இல்லை, நடத்தையோ அசுரத்தனமாகவே இருக்குது, அதை நீங்கள் மாற்றிக்கிறதும் இல்லை. அப்போ இந்த காதில் வாங்கி அந்த காதில் போயிடும். ஸோ கேட்டதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு கேட்டதை நாள் ஃபுல்லாக திரும்ப திரும்ப மனதில் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது உங்களுடைய குணமாக மாறும், அசுர குணங்கள் நீங்கும். அப்பா அடிக்கடி புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, தன் மீது கருணை காட்டுங்கள் குழந்தைகளே,
தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்க. அது அசுர குடும்பமாகும். அதை தந்தை வந்து தேவதைகள் உலகமாக ஆக்குறாரு. இல்லையா? சாக்கடையில் இருக்கிறோம். சாக்கடையிலேருந்து அப்படியே ரத்தினமாக மாற்றுறாருன்னா அந்த சாக்கடையிலேருந்து விலகி இருக்கணும், க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் தெய்வீக குணத்தை கவனம் கொடுத்து தாரணை பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். ஸோ சொர்க்கத்தை தான் தேவதைகளின் உலகம்னு சொல்லப்படும். மனிதர்கள் பாருங்க எவ்வளவு ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர். சந்நியாசிகள், சாது சந்நியாசிகள் போன ஆகியோர்கிட்டலாம் போய்கிட்டே இருக்கிறாங்க. மனதிற்கு அமைதி கிடைக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. உண்மையில் இந்த வார்த்தையே தவறாகும். இதற்கு எந்த பொருளும் கிடையாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஏன்னா உண்மையில் அமைதியை விரும்புகிறது ஆத்மா தான். அது மட்டும் இல்லை, ஆத்மாவின் சொரூபமே அமைதி சொரூபம்தான். ஸோ அப்போ போய் மனதுக்கு அமைதி கிடைக்கும், அதுவும் சன்னியாசிகள் கிட்ட கிடைக்கும் அப்படின்றது எவ்வளோ பெரிய தப்பு. நீங்களே அமைதியின் சொரூபம்தான், அமைதியின் ரூபம்தான். அவங்க ஒரு பொழுதும் எப்படி ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறதில்ல, மனசுக்கு எப்படி அமைதி கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்பொழுது பாருங்க, மனம் என்றால் என்ன, புத்தி என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன என்று எதையுமே யாருக்குமே தெரியல. ஆனால் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? என்னவெல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க சொல்கிறது செய்கிறது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும். பக்தி மார்க்கத்தினால் ஏணியிலிருந்து கீழே இறங்கி இறங்கி தமோ பிரதானமாக ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ யாருக்காவது அளவற்ற செல்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அவங்க ராவண ராஜ்யத்தில் தானே இருக்கிறாங்க. ஜெயிலில் இது பணக்காரன் ஏழை அந்த மாதிரி தான் இங்கே. நீங்கள் பணக்காரனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக துக்கம் வந்தே தீரும். ஏன்னா இருக்கிறது சாத்தானுடைய ராஜ்யத்தில். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளாகிய நீங்கள் சித்திரங்களின் மூலம் புரிய வைக்கும் பயிற்சி மிகவும் நன்றாக செய்ய வேண்டும். ஸோ எல்லா சென்டர்லேயும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் பாபா இப்போ புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் வரிசைக்கிரமும் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. சில குழந்தைகள் ராஜ்ய பதவி அடைவதற்காக முயற்சி செய்யலை அப்படின்னா பிரஜைகளில் என்ன நிலை அடைவார்கள்? சேவை செய்வது கிடையாது, நான் என்ன நிலை அடைவேன் என்று தன் மீது கருணையும் கொள்வது கிடையாது. ஸோ அதுதான் ஆரம்பத்தில் சொன்னார்லையா, உங்கள் மேலே கருணை காட்டுங்க, பாவம் இல்லை, நீங்கள் அங்கே போய் கஷ்டப்படலாமா? அப்போ இப்பயே சேவை செஞ்சு உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நிறைய குழந்தைங்க அதை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கிறாங்க. சேவையும் செய்கிறதில்ல, அவங்க மேலே கருணையும் படுறது கிடையாது. ஏன்னா இங்கே நீங்கள் செய்கிற எல்லாத்துக்கான பலனை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. ஸோ அப்படி இல்லைன்னா சரி, நாடகத்தில் அவங்களுடைய பாகமே அவ்வளோதான்னு புரிஞ்சிக்க வேண்டியது தான். ஸோ இங்கே முக்கியமானது தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஞானத்தின் கூடவே யோகாவும் இருக்கணும். ஒருவேளை யோகத்தில் நீங்கள் இல்லைன்னா எந்த நன்மையும் கிடையாது. யோகா என்று நீங்கள் பாவத்தை அழிக்க முடியாது, தூய்மையும் ஆக முடியாது யோகா இல்லாமல். மற்றபடி ஞானம் ரொம்ப ஈஸி தான். ஆனால் உங்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சுக்கணுன்னா யோகமும் வேணும். அதுதான் ரொம்ப முக்கியம். குணம் மாறுறதுக்கு, ஞானம் தாரணை ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் யோகா தான் முக்கியம். யோகாவில் பலர் பக்குவம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ யோகத்தில் பக்குவம் இல்லைன்னா உங்களுக்கு நன்மையும் செஞ்சுக்க முடியாது. நினைவு இல்லாமல் எப்படி விகர்மம் விநாசமாகும்? பிறகு என்ன ஆயிடுது? அதிக தண்டனையை அடைய வேண்டியதாக இருக்குது. ஸோ தூய்மையாகாமல் யோகா இல்லாமல் நீங்கள் தூய்மையாக ஆக முடியாது. நினைவு தான் ஒரே வழி. ஞானம் வேறு,
யோகம் வேறு, முற்றிலும் தனிப்பட்டது. ரெண்டும் வேறு வேறு சப்ஜெக்ட். நிறைய குழந்தைங்க ரொம்ப ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்க யோகத்தில். அவங்களுக்கு நினைவில் இருக்கணுன்ற அறிவு கூட இல்லைன்றார். எப்படி கடுமையான வார்த்தை பாபா பயன்படுத்துகிறார் பாருங்க. இதுக்காக தானே வந்திருக்கிறோம், எவ்வளோ பெரிய மகாமந்திரம் கிடச்சிருக்குது, அதை பயன்படுத்துகிறீங்களான்னு கேட்குறேன். அந்த மாதிரி யோகாவை நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா கடைசி நேரத்தில் அதிக பச்சாதாபப்பட வேண்டி இருக்கும். அந்த ஸ்தூல வருமானம் செய்யலைனாலும் எந்த தண்டனையும் அடைய மாட்டீங்க. ஆனால் இங்கே பாவங்களின் சுமைகள் தலை மீது அதிகமாக இருக்குது. அதனால் ஆன்மீக வருமானத்தை நீங்கள் செய்யலை அப்படின்னா அதிக தண்டனை அடைய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ யோகம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இல்லாட்டினா பாவம் அழியாது இல்லையா? ஸோ யோகத்தினால பாவமும் அழியுது, ஆன்மீக வருமானமும் சேருது. இது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் ஸ்தூல வருமானம் சம்பாதிக்கலைன்னா தண்டனை கிடையாது, ஆனால் இது இல்லைன்னா தண்டனைன்றார். அவங்க பட்டுக்க காசு காசு காசுன்னு போயிட்டு கடைசியில் அனைத்தும் கண்ணு முன்னாடி இழக்கிறது என்ன மாதிரி வலிக்கும் இல்லையா? ஆனால் அதை சம்பாதிக்கலைன்னா உங்களுக்கு நஷ்டம் இல்லைன்றாரு, தண்டனையும் இல்லைன்றாரு. இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ ஏன்னா கடைசியில் எல்லார் கையிலையுமே காசு இருக்காது, ஆனால் உங்களுக்கு தேவையான உணவு கிடைச்சிடும்ன்றார். அடிப்படை தேவையான உணவு கிடைச்சிடும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபாவுக்கு குழந்தையாக ஆன பின்பும் அவர் சொல்படி நடக்கலை அப்படின்னா அதிக தண்டனை அடைய வேண்டி இருக்கும். இல்லை, எல்லோரும் தண்டனை அடைவாங்க. பாபா குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் தண்டனை. ஏன்னா என்னென்னு தெரிஞ்சு நீ ஃபாலோ பண்ணல, இது தப்புன்னு தெரிஞ்சு நீ தப்பு பண்ணுறல்ல, ஏன் பண்ணுற? உன் மேலே கருணை வையி, யோகத்தில் இரு அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா தெரிஞ்சே நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அந்த குற்ற மனப்பான்மைன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? பாபா இவ்வளோ சொல்லியும் இது இந்த நிறைய லவ்வர்ஸ் உணர்வாங்க. அவங்க அப்பா அம்மா எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, இந்த பையன் வேணான்னு சொல்லுவாங்க, இந்த பொண்ணு வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் மீறி கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவங்களுக்கு அப்போ தான் புத்தி புட்டே திறக்கும் அவங்களுக்கு. அப்போவே அப்பா சொன்னாங்களே, அப்போவே அம்மா சொன்னாங்களே, நம்ம கேட்கலையே அப்படின்னு ஃபீல் வரும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதே அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்பா அம்மா பண்ணி வைப்பாங்க, ஆனால் அங்கேயும் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரியான குற்ற மனப்பான்மை அவங்களுக்கு இருக்காது. ஸோ பாபாவுமே நமக்கு அப்படி தான் சொல்கிறார். ஏன்னா ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம முயற்சி செய்யாமல் இருந்திருக்கிறோமே அப்படின்னு ரொம்ப பின்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா பின்னாடி எல்லா காட்சியுமே நமக்கு கிடைக்கும். நமக்கு இவ்வளவு டைம் இருந்தோம், இவ்வளவு வசதிகள் இருந்தோம், கடைசியில் நம்ம ஒன்றும் முயற்சி பண்ணாமல் மாயாவின் பக்கமே சுற்றிக்கிட்டே இருந்திருந்தோமே அப்படின்ட்டு நமக்கே ஒரு பெரிய கஷ்டமாக ஃபீல் ஆகும். முக்கியமாக பாபா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகும். ஏன்னா தூய்மையாக்கி அடிப்பார் நம்மளை அதுக்கப்புறம் பின்னாடி. ஏன்னா தூய்மையாக்கி அடிக்கும்போது அதனுடைய அடி ரொம்ப அதிகமாக வலிக்கும் நமக்கு. ஸோ அப்படி இல்லை, நீங்கள் யோகத்தில் இல்லை, தூய்மை ஆகலை, தூய்மை இழக்கிறீங்கன்னா உங்களை நீங்களே தற்கொலை பண்ணிக்கிறீங்க தேவையில்லாமன்னு அர்த்தம். அது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் ஒரு 10 மாடி கட்டிடத்துலேருந்து விழுந்தும் சாகலை, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அழுவான், ஐயோ இதுக்காக நான் குதித்தேன், செத்து போய் தப்பிக்கலான்னு நினச்சினேன், இப்போ இன்னும் இல்லை துக்கம் அதிகமாகிடுச்சு. அப்போ அவன் எதுக்கும் உதவாதவனாக ஆகிட்டான்ல, அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வலின்றார் கடைசியில். இது நம்ம டெய்லி லைஃப்லேயுமே கூட பார்க்கலாம் பிரதர். அதாவது இத்தனை நாள் நம்ம கோவப்படுறதுக்கும் பாபா குழந்தையாகி ஏதோ ஒரு காரணத்துக்காக மாயாவின் வசப்பட்டு கோவப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ரொம்பவே வலிக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பின்னாடியும் நமக்கு ஆகும். ஸோ அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உயரத்துக்கு ஏறிடுங்க. ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணலைனாலே அங்கேருந்து விழுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை சமீபமாக பாஸ்டர் அகத்தியன் ஜான்ஜப்ராஜ் பற்றி பேசும்போதோ இல்லை வேறு யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ உயரத்தில் இருந்து விழுறீங்களோ அந்த அளவுக்கு வலிக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டிங்கன்னா விழும்போது வலி பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது. இங்கேயும் அப்படி தான், ஏறிக்கிட்டே இருந்துட்டு ஒரு சின்ன இடத்துல அலட்சியமாக இருந்தீங்கன்னா பயங்கர வலி இருக்கும். மாடியிலேருந்து விழுந்த மாதிரி, 10வது மாடியிலேருந்து விழுந்த மாதிரி இருக்கும்ன்றார்.
அந்த மாதிரி மேலேருந்து கீழே குதிச்சுட்டு அவங்க இறக்கலை அப்படின்னா கதறிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இங்கேயும் குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. தன்னைத்தானே ஏமாற்றமடைய வச்சுக்கிறாங்க மாயாக்கிட்ட வசமாகி. அப்படி அந்த மாதிரி வசமாகி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன வேலைக்கு பயன்படுவாங்க? இப்போ இங்கும் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ முன்னேறி போக போக நீங்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பதவி என்னவாக இருக்கும், என்னவா ஆவீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். யார் நல்ல சேவாதாரிகளாக கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவி அடைவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தாசந்தாசிகளாக ஆயிடுவாங்க. பிறகு தண்டனைகளும் அதிகமாக கிடைக்கும். அந்த நேரத்தில் இருவரும் தர்மராஜ ரூபம் எடுப்பாங்க. ஆனால் குழந்தைகளோ புரிந்து கொள்வது கிடையாது, தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பாபா இருவரும் தர்மராஜ ரூபம்னாரு. என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ நாள் இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் கூடவே தர்மராஜ் இருக்கிறாருன்னு சொன்னார். இப்போ இருவருன்னு சொல்கிறாரு, மிகப்பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாரு. ஸோ என்ன அர்த்தம்ன்றது போக போக முரளியில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் இவ்வளோ எச்சரிக்கை கொடுத்தும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இங்கேயே அவங்க தண்டனை அடைவார்கள். இதுதான் முக்கியம். இல்லை மேலே சூக்ஷ்மதனத்தில் போய் தண்டனை கிடையாது. அங்கே வந்து பதவி அதை காட்டுவாங்க. பட் தண்டனை இங்கேயே தான் அடைவோம். எல்லார் முன்னாடியும் தண்டனை அடையிறது தான் அவமானம். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய பிரபலங்கள் காமத்தில் விழும்போது எங்கே தண்டனை கிடைக்குது? இங்கே தானே கிடைக்குது. யாருக்குமே தெரிலனா அது எப்படி உங்களுக்கு தண்டனை? மற்றவங்களுக்கு தெரியும் போது தான் பச்சாதாபப்படுவீங்க. இந்த இப்போ ஒரு சகோதரி இறந்தாங்க, 1500 ரூபாய் திருடிட்டாங்கன்ட்டு சொல்கிறாங்க. அது உண்மையாக போயோ தெரியாது. ஆனால் இதை உங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிடுவேன்னு சொல்லவும் செஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் அவங்களுக்கு அந்த குற்ற மனப்பான்மை தாங்காமல் மாடியிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க. பாவம். யார் எந்த அளவு சேவை செய்கிறாங்களோ அந்த அளவு மிகவும் நன்றாக ஜொலிப்பார்கள். அப்படி இல்லை அப்படின்னா எந்த காரியத்திற்கும் பயன்படாதவர்களாக ஆகிடுவாங்க. ஒருவேளை மற்றவர்களுக்கு உங்களால் நன்மை செய்ய முடியல அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்காவது நன்மை செஞ்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். யோகத்திலே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பந்தனம் உள்ளவர்களும் சுயநன்மை செய்து கொண்டே இருக்கின்றனர், இருப்பினும் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு தந்தை கூறுகின்றார். ஏன்னா யாருடைய பேருரூபத்திலேயாவது மாற்றினீங்க அப்படின்னா மாயை உங்களை ரொம்ப ஏமாற்றிடும். அப்புறம் எல்லாத்தையும் அந்த அப்புறம் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு பச்சாதாபம் தான் படுவீங்க. ஏன்னா பதவி ரொம்ப பெரிய பதவி, நாராயணன் பதவி, சொர்க்கத்தை ஆளக்கூடிய பதவி. இந்த ஒரு சின்னஞ்சிறிய அந்த பெயர் ரூபத்தில் போய் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா வந்து மிகப்பெரிய தண்டனை தான் அது. இது சாதாரண லௌகிக்கத்திலே சொல்லுவாங்க. இந்த லவ்வுக்காகவா நீ இப்படியெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட பேசுவாங்க நிறைய பேர். பாபாவுமே அதுதான் சொல்கிறாங்க. இந்த பேரூபத்தில் சிக்கிக்கிட்டு உங்கள் பதவியை நீங்களே கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சிலர் வந்து பாபாகிட்ட சொல்கிறாங்களாம், யாரையாவது நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு தவறான எண்ணங்கள் வருது பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாபா புரிய வைக்கிறாங்க, கர்மேந்திரியங்கள் மூலம் ஒரு பொழுதும் கெட்ட காரியம் செய்யக்கூடாது. அதே மாதிரி உங்கள் சென்டருக்கு யாராவது கெட்ட பார்வையோடையோ கெட்ட நடத்தையோடையோ வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சென்டரில் அனுமதிக்காதீங்க. ஸ்கூலில் யாராவது தீய வழியில் நடந்தாங்க அப்படின்னா அதிக அடி வாங்க வேண்டி இருக்கும். டீச்சர் வந்து எல்லார்கிட்டேயும் சொல்ல வேற செய்வாங்க, அவன் வந்து எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டான், அதனால தான் அவனை ஸ்கூலை விட்டு துரத்தணும் அப்படின்ட்டு. இங்கேயும் அதே தான் நடக்கும். ஏன்னா இங்கே படிக்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. ஆத்ம பலம் இருக்கும். பெரியவங்க ஆன பிறகு எல்லார்கிட்டையும், குறிப்பாக இங்கே காமத்திற்காக தான் பாபா சொல்கிறார்,
இல்லை இந்த மாதிரி தவறான பார்வை இருந்துச்சுன்ட்டு அவங்கள துரத்துறாங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது எவ்வளோ பெரிய அவமானம். உங்களது சென்டர்களிலும் இவ்வாறு அசுத்த பார்வையுடன் வருகின்றனர். ஆகவே அவர்களை வெளியேற்றிவிட வேண்டும். ஒரு பொழுதும் கெட்ட பார்வை இருக்கக்கூடாது அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. சேவை செய்யலை, பாபாவை நினைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே அழுக்கு இருக்குன்ற. எவ்வளோ சூப்பர் இல்லையா? சேவையிலும் நினைவிலும் பிஸியாக இல்லாட்டினா நான் தூய்மையாக இருக்கிறேன்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ இதில் பிஸியாக வச்சுக்கணும். அதை தான் பாபா சொல்கிறார். பிஸியாக வச்சுக்கிட்டிங்கன்னா வீண் எண்ணங்களே வராது, விகார எண்ணங்களும் வராது, தப்பிச்சிடுவீங்க. ஸோ சேவையோட நினைவு இருக்கணும். யார் நன்றாக சேவை செய்கிறாங்களோ அவர்களது பெயரும் வெளிப்பட்டுவிடும். ஸ்லைட்டாக கெட்ட எண்ணம் இருந்தால் கூட, காமம் சார்ந்த அந்த காமத்தின் லேசான போதை சொல்கிறாங்க இல்லையா, அது இருந்தால் கூட, அல்லது யாரையாவது தப்பாக நீங்கள் இச்சையாக பார்க்குறீங்க ஸ்லைட்டாக அப்படின்னா கூட, மாயை உங்களை அட்டாக் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லை, அதுக்கிட்ட வந்து தப்பிக்கிற வழியை தான் நீங்கள் பார்க்கணும். மாயைக்கும் உங்களுக்கும் யுத்தம். மனிதர்கள்கிட்ட புத்தி போயிடக்கூடாது. டக்குன்னு பாபா கிட்ட கனெக்ட் பண்ணி மாயை அங்கே சாகடிக்கணும். போய் மாயில் ஜாலியாக போய் விழுந்துடக்கூடாது. அப்படி நீங்கள் செய்யலை அப்படின்னா அதுவே அதிகரித்து போயிடும். பிறகு ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். ஸோ அதனால் உடனடியாக முற்றிலும் நிறுத்திடணுன்றார். அந்த மாதிரி இச்சையாக பார்க்குறத நினைக்கிறதே நிறுத்திடணும் அப்படின்னு சொல்கிறார். இல்லாட்டினா பெரிய நஷ்டம் தானே. ஸோ பாபாவை நினைவு செய்தால் மட்டுமே நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். நினைவிலே இருக்கணும் நிரந்தரமாக. பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் எச்சரிக்கை பண்ணுறாங்க. கவனமாக இருங்க குழந்தைகளே. ஒரு பொழுதும் தனது குலத்தின் பெயரை கெடுத்து விடாதீங்க. ஸோ யாராவது சும்மா பேரளவில் மட்டும் கல்யாணம் பண்ணி, அதாவது கந்தர்வ திருமணம் பண்ணி ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னா பாபாவுக்கு மிகப்பெரிய மகிமை பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. சிலர் அந்த மாதிரி திருமணம் பண்ணி அசுத்தமாகவும் ஆயிடுறாங்க. நீங்கள் இங்கே வந்தது சத்கதி அடையிறதுக்கு. உங்களை நீங்களே துர்கதிக்கு எடுத்துகிட்டு போயிடாதீங்க. கெட்டதிலும் கெட்டது இந்த காமம்தான். அதன் பிறகு கோபம். நீங்கள் அப்பா கிட்ட ஆஸ்தியை வாங்க வந்துட்டு அதுக்காக தான் வரீங்க, ஆஸ்தி அடையிறதுக்காக. ஆனால் இங்கே மாயை கிட்ட அடி வாங்கி முற்றிலும் சபிக்கப்பட்டவராக மாறிடுறீங்க. பிறகு என்ன ஆயிடுது? கீழே விழுந்துடுறீங்க. அதாவது தனக்குத்தானே சாபம் கொடுத்து கொள்கின்றனர். மாயால் குறிப்பாக காமத்தில் விழுந்தீங்கனால உங்களை நீங்களே சபிச்சிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. அடிக்கடி வரும் இந்து புராணத்தில். அகலிகை இந்திரன் மீது ஆசைப்பட்டதுனால தான் அவளுக்கு சாபம் கல்லாயிடுறான். சாந்தனு மகாராஜா முன் ஜென்மத்தில் சொர்க்கத்தில் இருக்கிறாரு. பிரம்மாவுடைய மகளை ஆசையாக பார்த்ததுனால தான் சபிக்கப்பட்டு அவருக்கு பூமிக்கு வர்றதா இருக்குது. ஸோ திரும்ப திரும்ப அந்த எச்சரிக்கை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அந்த காமத்தை உங்கள் மனதுக்குள்ளே வர விடுறீங்க, அந்த எண்ணத்தை, அப்படின்னாலே உங்களுக்கு நீங்களே சாபம் கொடுத்துக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் குழந்தைகளே. அப்படி அந்த மாதிரி காமம் பார்வையோடு ஒருத்தன் வரான்னா உடனடியாக நீங்கள் சென்டரை விட்டு துரத்திடணுன்றார். அமிர்தம் குடிக்க வந்தாங்க, பிறகு வெளியில் சென்று அசுரனாகி அசுத்தமாகி விடுகின்றனர் அப்படின்னு கதையில் கூட காண்பிக்கிறாங்க தானே. அசுரனான பிறகு யாருக்கும் அவங்க இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. ஃபுல்லாக புத்தி பூட்டப்பட்டு விடுகிறது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே சேவை செய்கிறதுல சதா பிஸியாக இருங்க. தந்தையினுடைய நினைவில் இருந்து கடைசியில் வீட்டிற்கு சென்று விட வேண்டும். இல்லை, நிரந்தரமாக நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியம். ஸோ ஒரு பாட்டு கூட இருக்குது, இரவு நேர பிரயாணியே களைத்து போகாதே, தூங்கி விழாதே, விழிப்புணர்வோடு ஏறு. ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் இப்போ வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகிற வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கணும், ஆத்ம உணர்வில் இருக்கணும்.
ஆத்மா இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆத்மாதான் வழிபோக்கனாகவும் இருக்குது. ஆத்மாதான் தினமும் புரிய வைக்கப்படுகிறது. ஆத்மாவிற்குத்தான் தினமும் புரிய வைக்கப்படுகிறது. என்ன புரிய வைக்கப்படுது? நீங்கள் பிரயாணிகள், சாந்தி தாமத்துக்கு போயிட்டு இருக்கிற பிரயாணிகள் அப்படின்னு தினம் தினம் பாபா புரிய வைக்கிறார். இல்லை, போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு ட்ராவலில் போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கிறீங்க. அப்போ இங்கே எந்த பந்தனமும் இருக்கக்கூடாது. இருக்கிற பந்தனத்தையும் மறக்கணும், பந்தனத்திலேருந்து விடுபடணும். அதுக்கு நிரந்தரமாக பாபாவையும் நீங்கள் போக போகிற வீடு மற்றும் ஆஸ்தி, அதாவது சொர்க்கத்தையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அதனால் பாபா வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. எதிலும் மாயே என்னை ஏமாற்றி விடவில்லை தானே அப்படின்னு பாருங்கள். நான் கரெக்டாக தந்தையை நினைவு செய்கிறேனா அப்படிங்கிறதையும் சோதித்து பார்க்க சொல்கிறாங்க. ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை மீது உங்களுடைய பார்வை எப்போவுமே இருக்கிறதுலே உயர்ந்த முயற்சின்றார் இல்லையா? பாபாவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலே மாயை உங்களை ஏமாற்ற முடியாது. ஸோ அதனால் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. என் பார்வை பாபா மீது தானே இருக்குது எப்போவும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பா சொல்கிறாங்க, குழந்தைகளே கெட்ட பார்வையை விட்டுடுங்க. தேக அபிமானம் அப்படின்னாலே அதுவும் கெட்ட பார்வை தான். அதனால் ஆத்ம அபிமானி ஆகுங்க. ஆத்ம அபிமானி அப்படின்னாலே சுத்த பார்வை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் குழந்தைங்களுடைய பார்வை பாபா மேலே தான் எப்போவும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஆஸ்தி ரொம்ப மிக உயர்ந்தது ஆகும். உலக சக்கரவர்த்தி குறைந்த விஷயமா என்ன? ஏன்னா உலகத்துக்கே நீங்கள் எஜமானன் ஆக போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆஸ்தி பாபா நமக்கு கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. படிப்பினாலும் யோகத்தினாலும் உலக ராஜ்யமே உங்களுக்கு கிடைக்கும்ன்ட்டு. ஏன்னா அவ்வளோ ஈஸி. இதுக்கு ஒரு படிப்பு இருக்குதா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இல்லை, ஏழையாக இருக்கிறோம், படித்து வேலைக்கு போய் பணக்காரன் ஆவான். ஆனால் படித்தே ஆவானா? ஆனால் அது மட்டும் இல்லை, ஜென்மத்துக்கு ஆகிறோம். படித்து உயர்ந்த பதவி அடையும் பொழுது தந்தையும் குஷி அடைகிறாங்க, ஆசிரியரும் குஷி அடைகிறாங்க, அது மாதிரி சத்குருவும் குஷி அடைகிறாங்க. நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தந்தையும் செல்லம் கொடுத்து கொண்டே இருப்பார். பாருங்க, நினைவிலேயே இருக்கிற குழந்தைக்கு தான் அந்த அனுபவம் ஆகிட்டே இருக்கும். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே இந்த பலகீனத்தை எல்லாம் நீக்கிடுங்க, இல்லாட்டினா தேவையில்லாமல் என் பேரை கெடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ ஜான் ஜபராஜ் அவர்கள் ஒரு 2 சிறுமிகள் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது கிறிஸ்தவர்களே அவருக்கு எதிராகவும் இருக்கிறாங்க, ஆதரவாகவும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கெட்டு போகிறது கிறிஸ்துவோடைய பேர், இதுக்கு கடவுள் என்னடா பாவம் செஞ்சாருன்றலாம் கமெண்ட் போடுறாங்க. உண்மையில் அவங்க ஒன்றும் கடவுள்கிட்ட நேரடியாக ஞானத்தை கேட்கல, நாம் தான் கேட்குறோம். அப்போ நாம் எவ்வளோ கவனமாக இருக்கணும். பலகீனம் இருக்கலாமா? அப்பா பேரை கெடுக்கலாமா? பாபா நம்மை உலகத்துக்கே எஜமானர்கள் ஆக்குறாருன்னா அவருக்கு இந்த நன்றி கடனாக காட்டுவீங்க? உலகத்திற்கும் எஜமானராக ஆக்குறாரு, சௌபாகியத்தையும் திறக்கிறாரு. பாரதவாசிகள் தான் 100% சௌபாக்கியசாலிகளாக இருக்கிறாங்க. பிறகு என்ன ஆகிடுது? 100% துர்பாக்கியசாலிகளாகவும் ஆகிடுறாங்க. இப்போது உங்களை மீண்டும் சௌபாக்கியசாலிகளாக ஆக்குவதற்கு இந்த படிப்பு சொல்லி கொடுக்கப்படுது. ஸோ பெரிய பெரிய தர்ம தலைவர்கள் எல்லாம் உங்ககிட்ட வருவாங்க, யோகம் கற்றுக்கிட்டு போவாங்க. அதே மாதிரி டூரிஸ்ட் வராங்க இல்லையா உங்களுடைய கண்காட்சிகளுக்கு, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், சொர்க்கத்தின் வாசல் இப்போ திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள். மரம் பற்றியும் புரிய வைங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் வருகிறீர்கள் அப்படிங்கிறதையும் புரிய வைங்க. பாரதவாசிகளின் பாகம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிய வைங்க.
யார்கிட்ட சொல்கிறார்? வெளிநாட்டுக்காரங்க டூரிஸ்ட்டாக வராங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்கிறார். பாரதம் ஆரம்பத்திலே அவங்களுடைய பார்ட் ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் நடுவில் தான் வரீங்கன்றதை புரிய வைங்க. இந்த ஞானத்தை கேட்டுட்டு உங்கள் நாட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்கக்கிட்டேயும் அப்பாவை நினைவு செய்யுங்க, அதன் மூலம் தம பிரதானத்தை வந்து சதோ பிரதானம் ஆகுங்கன்னு புரிய வைங்க. ஏன்னா அவர்களும் யோகம் கற்றுக்க விரும்புகிறாங்க. ஹடயோகிகள், சந்நியாசிகள் அவர்களுக்கு யோகா கற்பிக்க முடியாது. இந்த யோகத்தை, ராஜயோகத்தை அவங்க கற்றுக் கொடுக்க முடியாது. உங்களது இயக்கமும் வெளியில் செல்லும் புரிய வைப்பதற்கு மிகுந்த யுக்தி தேவை. இது வந்து பாபா வந்து அப்போ சாகாரத்தில் இருந்தபோது சொன்னது. இப்போ நமக்கு நல்லாவே தெரியுது, எல்லா வெளிநாடுகளிலும் பிரம்மகுமாரி சென்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஒரு நாள் எல்லா மத தலைவர்களும் இங்கே வந்து தான் ஆகணும். உங்களிடமிருந்து ஒரே ஒருவர் நல்ல முறையில் இந்த ஞானத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த ஒருவரின் மூலம் பலர் புரிந்து கொள்வாங்க. சூப்பரில் ஒரு பெரிய புள்ளிக்கு புரிய வச்சுட்டா போதும், அவங்க சொன்னால் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஒருத்தருடைய புத்தியில் எப்போ இது நுழையுதோ அப்போ அவர் நியூஸ் பேப்பர்லலாம் இந்த செய்தியை போட ஆரம்பிச்சிடுவாங்க. இதுவுமே நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா தந்தையை நினைவு செய்ய எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? இந்த மாதிரி நியூஸ் பேப்பர், கண்காட்சி, மற்றவர்கள் மூலமாக இந்த மாதிரி நியூஸ் போகும்போது தான் அப்பாவை எப்படி நினைக்கிறது அப்படிங்கிற ரகசியத்தை எல்லாத்துக்கும் சொல்ல முடியும். எல்லோருக்குமே அப்பாவுடைய அறிமுகம் கிடைத்தே ஆகணும். ஸோ அப்படி கிடைக்கும்போது அங்கொன்று இங்கொன்றுமாக கண்டிப்பாக வெளிப்படுவாங்க. கண்காட்சிக்கு, அதாவது மியூசியத்துக்கு போகிறாங்க அப்படின்னா மிக பழமையான பொருட்களை பார்க்க போகிறாங்க. இங்கே உங்களது பழைய ஞானத்தை கேட்க வர்றாங்க, பலரும் வர்றாங்க. அதில் சிலர் நல்ல முறையில் புரிஞ்சிக்கவும் செய்கிறாங்க. இங்கிருந்து தான் திருஷ்டி அடைவர் அல்லது இயக்கம் வெளியில் செல்லும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, அப்பாவை நினைவு பண்ணுங்க, உங்கள் தர்மத்தில் உயர்ந்த பதவி அடைவீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா எடுத்த உடனே அது டவுட் வரும், அப்போ பாப்பா குழந்தை ஆக மாட்டாங்களா? அப்படி கிடையாது. முதலாக இந்த ஞானத்தை கொடுக்கும்பொழுது பாம்பும் சாகணும், கொம்பும் உடையக்கூடாது இல்லையா? எடுத்த உடனே அந்த தர்மம் இது கிடையாது அது கிடையாதுன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் உங்கள் தர்மத்திலே நீங்கள் உயர்ந்தவராக ஆகணும்னா அப்பாவை நினைவு செய்யுங்க, ஆரம்பத்திலே வந்துடலாம் அப்படின்னு புரிய வைங்க. ஸோ மறுஜென்மம் எடுத்து எல்லோருமே கீழே வந்துட்டாங்க. அந்த மாதிரி கீழான நிலை வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து தமோ பிரதானமாகும். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று போப் போன்றவர்கள்லாம் கூற முடியாது. ஏன்னா அவங்க வந்து அப்பாவையே அறிஞ்சிக்கலை. அப்படிங்கிறப்ப அவங்க எப்படி சொல்ல முடியும்? உங்களிடத்துல தான் மிக நல்ல ஞானம் இருக்குது. சித்திரங்களும் மிக அழகாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அழகான பொருட்களாக இருந்தால் மியூசியம் மேலும் அழகாக ஆகிவிடும் அல்லவா? செம சூப்பர் இல்லை? கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் எதுக்கு ஞானம் சொல்லணும்? அதான் பாப்பா சொல்கிறாரு. நீங்கள் சொல்லாமல் இப்போ நான் போப்பாண்டவராக சொல்லுவார். போப்பாண்டவர் சொன்னால் அவங்க கேட்பாங்க. ஆனால் போப்பாண்டவர் எப்படி இது சொல்ல முடியும்? அவருக்கு தான் தெரியாது அப்பாவை பற்றி, உங்களுக்கு தானே தெரியும். இப்போ நீங்கள் தான் சொல்லணும். ஸோ அதுக்கு தான் அழகான படங்களை எல்லாம் பாபா டச் பண்ணி உருவாக்க வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஸோ அழகான படங்கள் இருக்கும்போது தானே மியூசியமே பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். நிறைய பேர் பார்க்க வருவாங்க. அதாவது ஆர்ட் கேலரின்ட்டு வரைஞ்சி வைப்பாங்க. அது ஒன்றும் பெருசாக அழகாகவே இருக்காது. நம்ம பிரம்மகுமாரிகள் மூலமாக உருவாக்கின படத்தெல்லாம் வச்சு அப்படியே ஆடி போயிடுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த படங்கள் ரொம்ப பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி, அற்புதமாக புரிய வைக்க முடியும். அப்படி புரிய வைக்கிறதுல உங்களுக்கு ஆர்வமும் இருக்கணும். நாம் இப்போ பிராமணர்களாக ஆகியிருக்கிறோம். ஆக எந்த அளவு சேவை செய்கிறோமோ அந்த அளவிற்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு உங்களோட புத்தியில் இருக்கணும். இங்கே மட்டும் இல்லை, சொர்க்கத்துக்கு போயும் உங்களுக்கு மரியாதை அதிகமாக கிடைக்கும். அதாவது உயர்ந்த பதவியில் இருப்பீங்க.
சொர்க்கத்தில் மட்டும் இல்லை, துவாபர யுகத்திலிருந்து நீங்கள் பூஜைக்குரியவர்களாகவும் ஆகிடுவீங்க. இந்த ஈஸ்வரிய ஞானத்தை நல்லா நீங்கள் தாரணை பண்ணணும். பாபா சொல்கிறாங்க, சேவை செய்கிறதுக்கு ஓடணும். எங்கே சேவையோ டக்குன்னு ஓடிணும். ஆன்மீக மிலிட்ரி இல்லை. ஸோ பாபா எங்கெல்லாம் சேவைக்கு அனுப்புகிறாரோ அதில் தான் உங்களுக்கு நன்மை இருக்குது. எங்கே அனுப்புனாலும் அதில் நன்மை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. முழு நாளும் புத்தியில் சேவைக்கான எண்ணங்கள் மட்டுமே ஓடிக்கிட்டே இருக்கணும். இன்னும் வெளிநாட்டிலெல்லாம் பாபாவுடைய அறிமுகம் கொடுக்கல இல்லையா? அந்த மிக பிரியமான தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்ற அறிமுகத்தை இன்னும் நீங்கள் கொடுக்கல. எந்த தேகதாரிகளையும் குருவாக ஆக்கிக்காதீங்க. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் அந்த ஒரே ஒரு தந்தை மட்டும்தான். ஸோ அதனால் மனிதனை ஆன்மீக குருக்களாக நாம் ஆக்கிக்கொள்ளக்கூடாது ஒருபொழுதும். ஏன்னா எல்லாருக்கும் சத்கதி மனுஷனாக கொடுக்குறான், கடவுள் தான் கொடுக்குறார். அலட்சியமாக இருக்காதுங்க. ஏன்னா ஒட்டுமொத்த ஹோல்சேல் மரணம் உங்கள் முன்னாடி இருக்குது. கொத்து கொத்தா இப்போ அப்படி தானே நடக்குது இல்லையா? கொரோனா வரும்போதும் கொத்து கொத்தா தான் செத்தாங்க. பாலஸ்தீன யுத்தத்துலேயும் கொத்து கொத்தா தான் சாகுறாங்க. இயற்கை சீற்றங்கள்லேயும் கொத்து கொத்தா தான் சாகுறாங்க. உக்ரைன்லேயும் அப்படி தான் சாகுறாங்க. அப்போ இப்போ சத்கதி அடையாமல் எப்போ அடைய போகிறீங்க? சத்கதி அடைய வேண்டிய நேரத்தில் குருமார் பின்னாடி போனீங்கன்னா என்ன ஆகிறது? மேலும் மொத்த வியாபாரம் மற்றும் சில்லறை வியாபாரம் அப்படின்னு இருக்குது இல்லையா? தந்தை என்ன பண்ணுறாங்க? மொத்த வியாபாரியாகி ஆஸ்தியும் மொத்தமாகவே கொடுத்துட்றாரு. எப்படி கொடுக்குறாரு? 21 பிறவிகளுக்கு உலக ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுக்குறார். சில்லறை வியாபாரம்னா என்ன? நம்ம துவாபர யுகத்திலிருந்து ஒரு பிறவியாக நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த புண்ணிய பாவ கணக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிறவி கிடைக்கிது. ஸோ முக்கியமான படங்கள் திருமூர்த்தி, சிருஷ்டி சக்கரம் மற்றும் கல்பவிருக்ஷம், அப்புறம் ஏணிப்படி, விராட ரூபம். அதே மாதிரி கீதையின் பகவான் யாருன்னும் ஒரு படம் இருக்குது. அது முதல் தரமான படம்ன்றார். இதில் தந்தையினுடைய மகிமை முழுமையாக இருக்குது. தந்தை தான் கிருஷ்ணரை இவ்வாறு ஆக்கியிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஆஸ்தியை இறை தந்தை தான் கொடுத்திருக்கின்றார். ஸோ அதுதான மகிமை இல்லையா? கிருஷ்ணர் தான் இருக்கிறதுலே உயர்ந்தவர். அவரை ஆக்குனது சிவபாபான்றது எவ்வளோ பெரிய மகிமை. ஸோ நமக்கு அந்த ஆஸ்தியை அவர் தான் கொடுத்துருக்கிறாரு. இரும்பு யுகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க? கோடிக்கணக்கில். ஆனால் தங்க யுகத்தில் ரொம்ப கம்மி. மொத்தமே 9 லட்சம் பேர் தான் ஆரம்பத்தில். யார் இந்த மாற்றத்தை உருவாக்குனதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆகவே டூரிஸ்ட், அதாவது சுற்றுலா பயணிகள் குறிப்பாக பெரிய பெரிய நகரங்களுக்கு போகிறாங்க. அவர்களும் தந்தையினுடைய அறிமுகம் பெறுவார்கள். சேவைக்காக பல கருத்துக்கள் இங்கு கிடைத்து கொண்டே தான் இருக்கின்றன. ஸோ இது உண்மைதான். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். வெளிநாட்டில் இப்போ அமெரிக்காவிலேருந்து சுனிதா வில்லியம்ஸ் இங்கே வராங்க. பிரம்மகுமாரி சென்டருக்கு போயிருக்கிறாங்க. மேபி டூரிஸ்ட்டாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நிறைய பிரபலங்கள் அப்போ ஞானத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். ஸோ அவர்களுக்கு யுக்தியாக சேவை செய்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸும் பாபா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். அவங்க எடுத்துக்கிட்டோன்னு அலட்சியமாக இருக்காதீங்க, நீங்கள் அங்கே போய் கொடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அதனால் வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டும். ஒரு புறம் நீங்கள் தந்தையின் அறிமுகமும் கொடுத்து கொண்டே இருப்பீங்க, மறுபுறம் சண்டை சச்சரவுகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். தங்க யுகத்தில் ரொம்ப கம்மியானவர்கள் தான் இருப்பாங்க. அப்படின்னாலே என்ன அர்த்தம்? மற்றவர்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிட்டாங்க. உலகத்தினுடைய சரித்திர பூகோளம் மீண்டும் நடைபெறும். எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் நடைபெறும். ஆனால் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கு அறிவு ரொம்ப தேவைப்படுது. நல்லது. ஓம் சாந்தி.
ஸோ நிறைய ரகசியங்களை சொன்ன அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். சதா நம்முடைய பார்வை தந்தையின் பக்கமே இருக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்து மாயையினுடைய ஏமாற்றத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கணும். ஸோ ஒருத்தருடைய பேரு ரூபத்தில் சிக்கிக்கிட்டேன் அந்த மாதிரி நிலையில் அப்பாவுடைய பேரை மட்டும் இல்லை, இந்த உயர்ந்த பிராமண குலத்தின் பேரையும் ஒருபோதும் நிந்தனை பண்ணாதீங்க. இச்சையாக பார்த்து ஓடோடி சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சேவாதாரி மற்றும் கட்டளைப்படி நடப்பவர்களாகவும் ஆகணும். தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யணும். எந்த கெட்ட நடத்தையும் இருக்கக்கூடாது. வரதானம். செம பவர்ஃபுல்லான வரதானம். எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதன் மூலமாக இயற்கையின் குழப்பத்தை நிறுத்தக்கூடிய இயற்கையின் தலைவனாகுங்கள். அதனுடைய விளக்கமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிகழ்காலம் குழப்பம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், நேரமாகும். கடைசி சோதனையில் ஒரு புறம் என்ன ஆகும்னா, இயற்கை மிகப்பெரிய தாண்டவமாடும். மற்றொரு புறம் அவங்கவுங்க மனிதர்களுக்குள்ளார இருக்கிற அந்த 5 விகாரங்களும் மிகப்பெரிய ரூபம் எடுக்கும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இப்போயே நிறைய இடத்துல அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது மனிதர்களுக்கு இடையுள்ள அந்த 5 விகாரம்லாம் எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குழந்தை பருவத்திலே எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடைசி நேரத்தில் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். தமோகுண ஆத்மாக்களின் யுத்தம் மற்றும் பழைய சமஸ்காரங்கள் அனைத்தும் கடைசி நேரத்தில் தன்னுடைய வாய்ப்பை எடுத்துக்கொள்ளும். அதாவது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா, நம்ம எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, அமைதியானவங்க, பொறுமையாக இருக்கிறவங்க நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க எல்லாருமே வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குரிய சூழ்நிலைகள், பிரச்சனைகள் வரும்போது ருத்ரதாண்டம் ஆடுவாங்க. ஆனால் இப்போ நம்ம பாபாவோட யோகத்தில் இருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே அந்த மாயாவோட ஸ்டேஜில் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அது நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, நமக்கு மட்டும்தான் பிரச்சனை வருது போல் இருக்குது, நமக்கு மட்டும்தான் இவ்வளோ அதுக்கு அஞ்ஞானிகளே பரவாயில்ல போல் இருக்குது, நம்ம இவ்வளோ மோசமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு நினைக்க தோணுது சில நேரத்தில். ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா, இப்போயே பாபாவை நினைக்க அந்த யோகத்தின் ஆழத்துக்கு போக போக நம்மக்கிட்ட என்னென்ன பலகீனம் இருக்குதோ அது எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்குது. ஆனால் அவங்களுக்கு எப்போ வெளில ஆரம்பிக்கும் அப்படின்னா, இப்போதைக்கு அவங்களோட சூழ்நிலைகள் கரெக்டாக இருக்குது, ஸோ அவங்களும் அமைதியாக இருக்கிறாங்க. பட் சூழ்நிலைகள் மாறுனுச்சு அப்படின்னா அவங்க எப்படி ஆவாங்க அப்படிங்கிறது நம்மளால் கணிக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்துக்குள்ளரையும் அவ்வளோ ஒரு பாவம் புதைஞ்சு கிடக்குது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம அப்படிப்பட்ட நேரத்தில் பாபா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. கட்டுப்படுத்துகிற சக்தியின் மூலம் அவ்வப்பொழுது சாகாரி ரூபத்திலையும், அவ்வப்பொழுது ஆகாரி ரூபத்திலையும், அப்புறம் அவ்வப்பொழுது நிராகாரி ரூபத்திலையும் நிலைத்திருக்கும் பயிற்சி வேணும். அதாவது எந்த நேரத்தில் எந்த ரூபம் வேணுமோ அதை டக்குன்னு நம்மளுக்கு எடுக்க வரணும் நமக்கு. ஸோ இப்போயும் அந்த பயிற்சி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரந்தாமத்திலேருந்து இங்கே நீங்கள் வாங்க, இங்கேருந்து பரந்தாமத்துக்கு நினைவு பண்ண போகாதீங்க, பரந்தாமவாசி இங்கே நடிக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத நினைங்க, இங்கே ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கேன்ட்டு நினைங்க. ஸோ அது அந்த மாதிரி பயிற்சி சில நேரத்தில் பாபா கொடுப்பாரு. அப்புறமேல பார்த்திங்கன்னா சூட்சும வதனத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்படின்ட்டு நம்மளுக்கு நிறைய பயிற்சி கொடுப்பார் நமக்கு. அப்புறம் சாகாரத்தில் இருந்துக்கிட்டே எப்படி மற்ற ஆத்மாக்களை நம்ம பார்க்குறது அப்படிங்கிற பயிற்சி நமக்கு கொடுப்பார். ஸோ அந்த பயிற்சியெல்லாம் டக்கு 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 டக்குன்னு மாற்றுறதுக்கு அந்த கட்டுப்படுத்தும் சக்தி நமக்கு தேவை. இந்த நேரத்துக்கு இது தேவையா, ஓகே சாகார உடம்புல இருக்கிறோம், டக்குன்னு உடனே ஆகார ரூபம் தேவைப்படுதா, டக்குன்னு சூட்சும வதனவாசி ஆகிடும். ஓகே அடுத்தது டக்குன்னு நிராகார ரூபம் தேவைப்படுதா, டக்குன்னு அந்த மாதிரி டக்கு டக்குன்னு மாறுறதுக்கு நம்மளுக்கு சக்தி வேணும். அந்த யோக சக்தியின் மூலமாக தான் ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு நம்ம மாறுவதற்கே நம்மளால் முடியும். இல்லை அப்படின்னா
நிராகார ரூபம் எடுக்கிறதுக்கு பதிலாக சாகாரி ரூபத்திலே இருந்துக்கிட்டு இருப்போம், மாட்டிப்போம். சாகாரி ரூபம் எடுக்க வேண்டிய நேரத்தில் ஒருவேளை ஆகாரி ரூபம் எடுக்கிறதா இருந்தாலும் அங்கேயும் மாட்டிப்போம். ஸோ எந்த இடத்துல என்ன தேவைங்கிறது முதற்கொண்டு நமக்கு அந்த கண்டறியும் சக்தி தேவைப்படுது நமக்கு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த பயிற்சியை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பயிற்சி அந்த நேரத்துக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறார். ஸோ அந்த நேரத்தில் பாபா எப்படி இருக்க சொல்கிறாங்க அப்படின்னா, பார்த்தும் பார்க்காம இருங்க, கேட்டும் கேட்காம இருங்க. இந்த மாதிரி முற்றுப்புள்ளி நிலை அதாவது முற்றுப்புள்ளி வைக்கும் நிலை உங்களுக்கு எப்போ ஏற்படுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இயற்கைக்கு அதிகாரியாகி இயற்கையின் குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படிங்கிறாரு. எல்லாமே நாடகம், அதனுடைய நடிப்பு நடிச்சிக்கிட்டு இருக்குது, கடைசியாக யுத்தம் நடக்குது அப்படின்ட்டு முற்றுப்புள்ளி வைங்க. இது என்ன இப்படி நடக்குது, அச்சோ இயற்கை சீற்றம் இப்படி வந்துச்சு. இப்போயே நிறைய நியூஸ் கேள்விப்படும் போது நம்ம பதறோம் தானே. இப்போ நம்ம ஒரு ரீசண்டாக ஒரு ஒரு விலங்கை உயிரோடையே சாவடிக்கிறாங்க, எண்ணெய் கொப்பரையில் உயிரோட அந்த மீனை போடுறாங்க. அதை பார்த்தாலே நம்மளுக்கு பதறுது. அப்போ சாதாரண ஒரு யூடியூப்பில் பார்க்குற விஷயங்களே பதறுதுன்னா அப்போ எல்லாமே கண்ணு முன்னாடி நடக்க போகுது அடுத்தது. அப்போ அந்த பதற்றம் இல்லாமல் இருக்கணும். எல்லாத்துக்குமே நம்ம அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கற்றுக்கணும். இப்போலேருந்தே எல்லாமே ட்ராமா கல்யாணக்காரி எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது. இப்போ எல்லாருமே பரந்தாமத்துக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு, எல்லாருடைய பார்ட்டும் இங்கே முடியுது அப்படிங்கிறது நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரோ அதையெல்லாம் வச்சு நம்ம முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா இயற்கைக்கு நம்ம அதிகாரி ஆகிடுவோம். இயற்கையோட குழப்பங்களுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வச்சிடுவோம். அப்போ நம்மளுக்கு மனசு அமைதியாகிடும். ஆமாம் அப்படிங்கிறது. ஏன்னா பாபா எல்லா ரகசியத்தையுமே சொல்லிட்டார், இதுதான் நடக்கும் குழந்தை அப்படின்ட்டார். உன்னால் அமைதியாக மட்டும் இருக்க முடியுதாங்கிறத நீ செக் பண்ணிக்கோ, அது யோக பலத்தின் மூலமாக வளர்த்துக்கோ அப்படின்ட்டார். அவ்வளோதான். ஆடாத அசையாமல் இருக்கணும், அவ்வளோதான். செம சூப்பர் வருதானா இல்லையா? ஸோ இது குழப்பங்கள் அதிகரிக்கிற நேரம், அது எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும், அந்தளவுக்கு கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கணும். அப்போ பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருக்கணும். இங்கே போயிட்டே இருப்பீங்க, ஆனால் உங்களுடைய புத்தி பரந்தாமத்தில் போயிட்டு இருக்கணும், சூக்ஷ்மவாதனத்தில் போயிட்டு இருக்கணும். அதனால தான் அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு போகிறது. ஸோ மொத்தத்தில் இங்கே நடக்கிறது எதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு இருந்தால் தான் உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அப்போ இயற்கையே உங்கள் கட்டுப்பாட்டில் வந்துடும். ஸோ எந்த குழப்பத்தையும் உங்களால் ஒரு வினாடியில் முடிக்க முடியும். அதன் வசம் ஆகலைனாலே நீங்கள் அதுக்கு அதிகாரி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். மற்றவங்க எல்லாம் அதன் வசம் ஆவாங்க. யார் அதன் வசம் ஆகாதவர்களோ அவர்களுக்குத்தான் அது கீழ்ப்படியும். ஸ்லோகன்: தடைகளற்ற உலகத்துக்கு நீங்கள் அதிகாரி ஆகணும், அதிகாரி ஆகணும் அந்த ராஜ்யத்துக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் தடைகளற்ற சேவாதாரி ஆகுங்க இல்லையா? தடைகளற்ற நீங்கள் அதிகாரி ஆகணும். அங்கே தொடர்ந்து கட்டாகாமல் நீங்களே ராஜ குடும்பத்தில் பிறந்தன்ட்டு தொடர்ந்து 2500 வருஷம் சொர்க்கத்தில் குடும்பத்திலே பிறக்கணும், துண்டுபடாத ராஜ்யம் இருக்கணும் அப்படின்னா இப்போ துண்டுபடாத சேவாதாரி ஆகுங்கள். சேவை, நிரந்தர சேவை. ஸோ அதே தான் அந்த அவ்யக்த முறையிலாம் சொன்னார். நிரந்தரமாக சேவையில் பிஸி ஆகிட்டிங்கன்னா வீண் எண்ணமே வராது. அதனால் ஓய்வே உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றார். உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வே கொடுக்காதீங்கன்றார். அவ்யக்த இஷாரா: இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலமாக நிரந்தர வெற்றியாளர் ஆகுங்கள். நான் ஆத்மா பரமாத்மாவுடன் இணைந்திருக்கிறேன் என்ற நினைவு சதா இருக்கணும். பரமாத்மா ஆத்மாவாகிய நான் இல்லாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி நானும் பரமாத்மா இல்லாமல் தனியாக இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு வினாடியும் இறைவனின் துணையை அனுபவம் செய்கிறது மூலமாக ஆன்மீக நறுமணத்தில் அழிவற்ற மற்றும் ஏக்ரஸ் ஆக இருப்பீங்க. சூப்பர் இல்லையா? லவர் மாதிரி சொல்கிறார் பாருங்க. நாடா பொண்டாட்டி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன்னு வாங்களே, அந்த மாதிரி அதாவது நான் இல்லாமலும் பாபா இருக்க முடியாது, பாபா இல்லாமலும் நான் இருக்க முடியாது. இது ஏதோ ஒரு பறவை சொல்லுவாங்க தமிழில், இலக்கியத்தில் வந்தது. அன்றில் பறவையோ ஏதோ ஒன்று, அந்த ஜோடி இல்லைன்னா செத்து போயிடுமோ. ஸோ அந்த மாதிரி நாம் இருக்கணுன்றார். அப்படின்னு அர்த்தம் எந்த நேரமும் பாபா என் கூட இருக்கிறார், ஒரு வினாடி விடாமல்.
அப்படி இருந்தீங்கன்னா இந்த ஆன்மீக நறுமணத்திலும் அழிவற்றதாக நிரந்தரமாக உங்களை சுற்றி ஆன்மீக நறுமணம் தான் வீசும். அதாவது ஆன்மீக அதிர்வலைகளை உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க, உலகத்துலேருந்து விடுபட்டு இருப்பீங்க. உலகத்தின் விஷயத்தில் ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா துர்நாற்றத்தை தான் நீங்கள் உருவாக்கிட்டு இருப்பீங்க, துர்நாற்றம் மிக்க வாயுமண்டலத்தை. தேகத்தை நினைத்தாலே துர்நாற்றம் தான், பாபாவை நினைத்தாலே நறுமணம் தான். ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. ஓம் சாந்தி.